இப்போ சர்ச் பண்றவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா இங்க அப்படிங்கறது கேட்டா நீங்க சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் சர்ச் ஒன்று. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாம்புன்னு அடிச்சாலே அந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் அந்த கண்டினியூஸா நீங்க பண்ணணும்ன்ற ஒரு வேர்ட் இருக்கு, கீவேர்ட். கீவேர்ட் ஏன்னா இங்க பெருசா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதை வச்சு ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா கீவேர்டு கீ நோட்டை வச்சு தான் ஒர்க் பண்ணுது. இப்போ நம்மளே ஒரு சர்ச் பண்ணா என்ன பண்ணுவோம், கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணு, கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணு அப்படி சொல்லுவோம். எந்த அளவுக்கு நீங்க ரிப்பீட்டடா சர்ச் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐபி அட்ரஸ் அங்க வந்து கேட்டகரைஸ் ஆக போகுது. ஒரு சர்ச்சோட நிறுத்துவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரிப்பீட்டட் சர்ச் இருக்க போது லிங்க் வெப்சைட்ஸ் அங்க வந்து டைவர்ட் ஆகி போகுது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து அவங்க இந்த இடத்துல இதை வந்து பண்ண போறாங்க. சரிங்க, என்னதான் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க FBI ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானா மினிமம் பனிஷ்மென்ட்டே 5 வருஷம். தனித்தனி ஆக்ட் நமக்கு உள்ள வரும். இந்தியன் ஆக்ட் வரும், பாம்பன் வரப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் வரும், சைல்டு pornography வரப்போ போக்சோ ஆக்ட் வரும், பைரேட்டட் மூவிஸ், எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது மினிமம் 5 வருஷம் பா. இது யார் பண்ணாலும் ரெஸ்பெக்ட் ஆஃப் மற்ற பனிஷ்மெண்ட்ஸ். இந்த சர்ச் பண்றதுனாலயே கண்டினியூஸா சர்ச் பண்றதுனாலயே இந்த தண்டனைகளை பெற்று விடுவார்களா, இல்ல இதை பண்ணதற்கு அப்புறம் நீங்க இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு ஏதோ ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு இருந்தாதான் இந்த தண்டனையா அப்படிங்கிறதுல ரிப்பீட்டட் சர்ச்க்கே இப்போ சொல்றாங்க. நீங்க ஈடுபடுறதெல்லாம் செகண்டரி.